வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். தேவ பிரசன்னத்தில் தங்கி நாம் வாழ்ந்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே நமக்கு உண்டாகும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்கிறவர்களோ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழ்கிறவர்களோ, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், வாழ்வடைவார்கள், செழிப்படைவார்கள். ஆமென். எப்படி வாழ்வு வருது பாருங்க. ஓடி ஓடி நைட்டு போலும் உழைச்சி நெத்தி வேர்வை சிந்தறனால மாத்திரம் கிடையாது, வேலைக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனே வேலையை கொடுத்திருக்கிறாரு. வேலை சாபம் கிடையாது, அது ஆசீர்வாதம். வேலையை தேவனே கொடுத்திருக்கிறார், வேலை செய்யணும். ஆனால் நாம என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது, நம்ம உழைச்சு அப்படியா இப்படி என்னமோ பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும் போல. இல்லை 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 இல்லை, 8 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்யுங்க போதும். தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கியிருங்க, அவரை ஆராதிங்க, அவருக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அங்க ஊழியம் செய்ய நீங்கள் புது பலன் அடைவீர்கள். புதிய தெம்பு வர ஆரம்பிக்கும். கழுகுகளைப் போல உயரே எழும்ப ஆரம்பிப்பீர்கள், உயரே எழும்ப ஆரம்பிப்பீர்கள், உயரே எழும்ப ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஒரு பாடல் பாடுகிறோம் பாருங்க. கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. அப்ப மேன்மை எப்படி வரப்போகுது? உயர்வு எப்படி வரப்போகுது? ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது? வெற்றி எப்படி வரப்போகுது? ஜெயம் எப்படி வரப்போகுது? தேவ பிரசன்னத்தில் தங்கி வாழும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டு வாசலை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தட்ட ஆரம்பிக்கும். ஆகவே ஆசீர்வாதத்துக்காக இங்கே அங்கே ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, வாழ்ந்து சுகமாய் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். அவை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறது? காத்திருக்கிறது.